கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கடந்த சமயத்தில் எபேசு சபையை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு சிமிர்னா சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8-11. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இந்த சபையை பொறுத்த மாத்திரத்தில் சிமிர்னா என்று சொல்லுகிற வேளையில் இது உபத்திரவப்படுகிற சபை. இந்த சபை என்னதுங்க? முதல்ல நம்ம பார்த்தது ஆதியில் கொண்ட அன்பை விட்ட சபை. 2வது உபத்திரவப்படுகிற சபை. இந்த இடத்துல சிமிர்னா என்கிற வார்த்தை மேர், MYRRH, மேர் அப்படின்னா வெள்ளை போலம் அப்படின்னா என்னதுங்க? வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்பது அது ஒரு சுகந்த வர்க்கம். அது எப்படி செய்வாங்கன்னா, ஒரு மரத்தை கீறும் பொழுது அதிலிருந்து பிசின் வரும். என்ன வரும்? பிசின் வரும். அந்த பிசினை எடுத்து வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்ச பின்னால் அதை எடுத்து நுணுக்குவாங்க. என்ன செய்வாங்க? நுணுக்குவாங்க. அதை போய் தீயில் போடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோன்னா சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தீயில் போடும்போது அதிலிருந்து சுகந்த வாசனை வரும். அதான் வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் அங்கே தூப வர்க்கத்துக்கு இது என்ன செய்தார்கள்? பூ வர்க்கம் போடும் பொழுது பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சபையானது ஆண்டவருக்காக வெள்ளை போல வரணும். முதல்ல மரத்தை என்ன செய்யணும்? கீறணும். மரத்தை கீறுறதுங்கிறது அது ஒரு வேதனையான காரியம். அடுத்து அது வெயில் என்ன செய்யணும்? காயணும். அதுக்கடுத்து அது என்ன செய்யணும்? நொறுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? தீயில போடணும். இத்தனையும் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே மிகவும் துன்பப்படுகிற, வருத்தப்படுகிற, கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலைமையை காண்பிக்கிறது. இந்த சபையானது அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்ட சபை. அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? செய்தி எழுதுகிறார். முதலாவதாக எல்லா சபைக்கு எழுதுகிறது போல மனுஷகுமாரனுடைய தரிசனம். அந்த தரிசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தில் யோவான் கண்ட தரிசனத்திலிருந்து ஒரு பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1:18 வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இங்கே ஆதியும் அந்தமும் என்று சொல்லுகிறது முந்தினவரும்
பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த சபைக்கு தன்னை என்ன செய்கிறார்? அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை சொல்லுகிறார். என்னது? நல்ல காரியங்கள். வாசிக்கலாம். 9ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த சபை ஆண்டவருக்காக என்ன செய்தது? உபத்திரவத்தை சகித்தது. என்ன செய்ததுங்க? உபத்திரவத்தை சகித்தது. அடுத்து இந்த சபை உபத்திரவத்தின் நிமித்தமாக தங்கள் சொத்துக்களை என்ன செய்தாங்க? இழந்தாங்க. பலவிதமான நஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆகவே அது உலக பிரகாரமான ஒரு தரித்திர நிலைமைக்கு என்ன செய்யப்பட்டது? தள்ளப்பட்டது. ஆனால் அது ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்ட சபையாக இருந்தது? ஐஸ்வர்யம் உள்ள சபை. ஆண்டவருடைய பார்வையில் என்னதுங்க? ஐஸ்வர்யம் உள்ள சபை. ஆனால் உலக பிரகாரமாக ஐஸ்வர்யத்தை என்ன செய்தது? இழந்து தரித்திர நிலைமையில் அந்த சபை காணப்பட்டது. இதை நம்ம பார்க்கும்போது ஆதி அப்போஸ்தலர்களில் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட பின்பதாக சபை எல்லா இடங்களிலும் சிதறி போனது. எல்லா இடங்களிலும் சிதறி போனது. எருசலேமிலிருந்து எல்லாரும் தங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? வெளி இடங்களுக்கு போய்விட்டார்கள். அப்போ ஐஸ்வர்யமாக இருந்தும் அவங்களுக்கு கடைசியில் என்ன வந்துருச்சு? தரித்திரம். ஆனால் அவங்க உலக பிரகாரமாய் தரித்திரராக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்தாங்க? ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. பவுல் சொல்லுவார், நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாகவும். அவங்களுக்குள்ள இருந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்னதுங்க? ஆமாம். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. அவங்ககிட்ட என்ன இல்லை? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன ஐஸ்வர்யம் இருந்தது? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அப்போ உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இருந்து ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துருந்தா அவன் திரும்ப என்னதான் பண்ணிட்டு இருப்பான்? பிச்சை எடுத்து தான் இருந்திருப்பான். ஆனால் இவங்க தங்களிடத்தில் இருந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு சுகம் கொடுத்ததுனால அது அவனை ஐஸ்வர்யவானாக என்ன செய்தது? மாற்றியது. அப்போ இந்த சபை உலக பிரகாரமான பார்வையில் தரித்திரம் என்கிற நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம். பவுல் சொல்கிறாரு, இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாம் என்னது? பொக்கிஷங்கள். ரட்சிப்பு ஒரு சொல்லுங்க பொக்கிஷம். அது எத்தனை கோடி கோடி கொடுத்தாலும் அதுக்கு இணையாகாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் அது ஒரு பொக்கிஷம். ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் அது ஒரு பொக்கிஷம். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள், அபிஷேகம் எல்லாமே பொக்கிஷங்கள். அதுக்கு விலையே யாரும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. பேதுருவிடத்திலிருந்து ஒரு மந்திரவாதி கேட்டான், நான் உனக்கு பணம் தரேன், எனக்கு இந்த அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ பேதுரு கடிந்து கொண்டான். ஏன்னா இதுக்கு விலை கொடுத்து யாரும் என்ன செய்ய முடியாது?
வாங்க முடியாது. அப்போ அந்த சிமிர்னா சபை உலக பிரகாரமான தரித்திரத்தில் இருந்தாலும் அதற்கு ஆவிக்குரிய பொக்கிஷம் இருந்தது. பவுல் சொல்றாரு, நாங்கள் தரித்திரராக இருந்தாலும் அநேகரை என்ன ஆக்குறோம்? ஐஸ்வர்யவான்களாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆக்குகிறோம். பாருங்க, நாகமான் வீட்டில் இருந்த பிள்ளை யாரு? அடிமை, வேலைக்காரி. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நற்செய்தி என்கிற பொக்கிஷம் நாகமானையே ஆசீர்வதித்தது. நாகமானையே ஆசீர்வதித்தது. காரணம், அவளுக்குள்ள என்ன இருந்தது? உலக பிரகாரமாக தரித்திரம் தான், அவள் அடிமை தான், அவளுக்கு சொத்து சுகம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவளுக்குள்ள இருந்தது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் யார்? தேவனாகிய கர்த்தர். இப்போ நமக்குள்ள ஒன்றுமே இல்லாட்டா கூட நமக்குள்ள இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இது என்ன செய்தது? ஐஸ்வர்யத்தை இழந்து தரித்திரரான சபை என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நிறைந்த சபை என்றும் சொல்லலாம். அடுத்து அநேக யூதர்கள் இந்த சபையை என்ன செஞ்சாங்க? நிந்தித்தார்கள், தூசித்தார்கள், அவமானப்படுத்தினாங்க. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால், அன்றைக்கு இருந்த யூதர்கள் விசுவாசிகளை சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். என்னதுங்க? அதாவது யார் யாரெல்லாம் இயேசுநாதரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரா? சபிக்கப்பட்டவங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அது அந்த நாட்களில் போடா கிறிஸ்தவனே அப்படின்னு என்ன அர்த்தமா? சபிக்கப்பட்டவனேன்னு அர்த்தமா? அவ்வளவு மோசமாக கிறிஸ்தவர்களை யூதர்கள் நடத்தினார்கள். யூதர்கள் என்ன செஞ்சாங்க? நடத்தினாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொரிந்து சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஐயா, எங்களை எல்லாரும் சபிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க. நீ கிறிஸ்தவன்னா யார்? சபிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வருத்தமாக கடிதம் எழுதுகிறாங்க. கடிதம் எழுதும்போது அந்த கொரிந்து சபைக்கு அவர் பதில் கடிதம் எழுதுகிறார். எழுதும்போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அப்ப பவுல் எழுதினாரு, நம்ம சபிக்கப்பட்டவன் கிடையாது. யார் சபிக்கப்பட்டவன்? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். ஆனால் அவன் இப்போ யாரை சபிக்கப்பட்டவன்னு சொல்கிறான்? உங்களை சொல்கிறான். ஆனால் அவன் சபிக்கப்பட்டவனா நம்ம சபிக்கப்பட்டவனா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக யார் வராரு? கர்த்தர் வராருப்பா. நீ அதை பற்றி என்ன செய்யாத. அதான் சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்களையெல்லாம் என்ன சொல்கிறாங்க? சபிக்கப்பட்டவன் சொல்கிறாங்க ஐயா அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு, நீ சபிக்கப்பட்டவன் இல்லைப்பா. யார் ஏசாமியை நேசிக்கலையோ அவன்தான் சபிக்கப்பட்டவன். ஆனால் யார் சபிக்கப்பட்டவன் காமிக்கிறதுக்காக யார் வரப்போறா? கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அப்போ யார் சபிக்கப்பட்டவன்னு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல தான் மாரநாதா அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த இடத்துல தான் மாரநாதான்னா கர்த்தர் வருகிறார். என்னதுங்க? இங்கே வருதுல, கர்த்தர் வருகிறான்னு வருது இல்லையா? அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார்.
இது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா மாரநாதான் நினைச்சிருக்கோம் போட்டிருக்கோம். பவுல் வந்து பெரிய ஸ்காலர், அதாவது பெரிய படிப்பாளி. அநேக இடங்களில் ஒரு கடிதம் எழுதும்போது ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் போட்டு என்ன செய்வார், எழுதுவார். அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஆழம் மிக்க வார்த்தைகள். இதில் 2 வார்த்தை மூல பாஷையில் போடுறாரு. அது எப்படி இருக்குன்னா, இஃப் எ மேன் லவத் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் லெட் ஹிம் பி அனாத்தமா. ஒருவன் கிறிஸ்துவின் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன்கிறதுக்கு என்ன வார்த்தை, அனாத்தமா அப்படிங்கிற வார்த்தை. அது வந்து என்ன வார்த்தை, கிரேக்க வார்த்தை. அனாத்தமான்னு போட்டு அந்த ஒரு ரைம் வரணும் இல்லையா, மாரநாத்தான் போடுவார். என்னது, மூல பாஷையில் இஃப் எ மேன் லவத் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் லெட் ஹிம் பி அனாத்தமா. அவன் எப்படி இருக்கணும், சபிக்கப்பட்டவன். அடுத்த வார்த்தை என்னது, அனாத்தமா மாரநாதா. இந்த வார்த்தையை ரொம்ப ரைமாக எழுதுவார் அவர். அப்போ அன்னைக்கு யூதர்கள்லாம் என்ன சொன்னாங்க கிறிஸ்தவங்களை பார்த்து, ஆமாம், அப்போ விசுவாசிகளை என்ன செஞ்சாங்க, தூசிச்சாங்க. பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம ஆவிக்குரிய சபைகளை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க தாலி அறுத்தாங்க கூட்டம். என்னது, ஆமாங்க, என்னது நெல்லை ஜெபராஜ் சொல்லுவார், நாங்கள் தாலி கட்டுறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், அப்புறம் வெள்ளைப்புடவைக்காரங்க என்னது, ஆமாம். ஏன்னு கேட்டால் நம்முடைய சமுதாயத்தில் வெள்ளைப்புடவை கட்டினா அபசகுனம்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அம்மா சொன்னாங்க. இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கேவலமாக சொல்லுவாங்க. நிறைய பேர் போயும் அந்த சபையில் போய் விழுந்த அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிராமின்லேருந்து ரட்சிக்கப்பட்டார். அவங்க அப்பா கூப்பிட்டு, நீ வரியா, உன்னை மயிலாப்பூர் ஃபாதர்கிட்ட கொண்டு என்ன செய்கிற, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீ வரியா அந்த பிஷப். ஆனால் இனி மட்டும் எந்த சபைக்கு போகாத, அந்த கூட்டத்துக்கு மட்டும் என்ன செய்யாத, போகாத, வா. அதெல்லாம் ஒரு சபையா, அதெல்லாம் ஒரு சபையா. அப்போ நம்ம பார்க்கும்போது இன்னைக்கும் ஆவிக்குரிய சபைகளை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தூசிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, தூசிக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? இப்போ சிஎஸ்ஐ கேத்தலிக் இதெல்லாம் போனால் நானும் ஒரு ஊழியக்காரன் தான், அவங்களும் ஊழியக்காரங்க தான். ஆனால் எங்களெல்லாம் என்னவோ மதிக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்களாவே கிறிஸ்தவங்களாக கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் யார் உண்மையான ஊழியக்காரன் எப்போ தெரியும், எப்போ தெரியும், கர்த்தர் வரும்போது தெரியும். விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கி நம்மளை தூசிக்கலாம், பைத்தியக்காரன் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் யார் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறதுக்காக யார் வரா, கர்த்தர் வரா. அதுக்கு முன்னால் நம்ம யாரையும் நியாய தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்போ அன்னைக்கு இருந்த சபையை யூதர்கள் அன்றைக்கு அருமையானூரில் சிமிர்னா சபையை தூசித்து அவர்களை துன்பப்படுத்தி அருமையானூரில் அவர்களை என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள். அவர் என்ன செஞ்சாங்க, நிராகரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே இயேசுவை யார் என்ன செஞ்சாங்க, யூதர்கள் நிராகரித்தார்கள். அதே போல பவுலுடைய நாட்களிலேயும் என்ன செய்தாங்க, நிராகரித்தார்கள். சபை சரித்திரம் சொல்லுகிறது, போலிகார் என்று சொல்லக்கூடிய ஒரு சபை பிதா, அவர் இந்த பட்டணத்திலே மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு சுற்றிலும் கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு உயிரோடு கூட கொளுத்தப்பட்டார். இந்த பட்டணத்தில் சிமிர்னாவில் போலிகார் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவனுடைய ஊழியர், சபை பிதா. அவர் இரத்த சாட்சிகளில் ஒருவர்.
எங்கே எரித்து கொல்லப்பட்டார். என்ன செஞ்சாங்களாம், ஊருக்கு வெளியே கொண்டு போய் ஒரு மரத்தில் கட்டி வச்சு சுற்றி வச்சு எரிச்சாங்க. பாதி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது விறகு அணைஞ்சிருச்சான். அணைஞ்ச உடனே அவர் அங்கே நெருப்பில் துடிச்சிட்டு இருக்கிறாரு. ஊருக்குள்ளே போய் நெருப்பு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார், இதில் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி சபை சரித்திரம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அப்போ இந்த சபை என்ன செய்யப்பட்டது, தூசிக்கப்பட்டது. அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு சில உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை, ஆலோசனைகளை சொல்லுகிறார். உற்சாகமூட்டுகிற வார்த்தைகளை, ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதை வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அந்த சபையை குறித்து என்ன செய்யறாரு, உற்சாகமூட்டுகிற வார்த்தைகள், ஆலோசனை. நீ என்ன செய்யாத, படப்போற பாடுகளை குறித்து நீ பயப்படாத. ஏன்னா முதல்லயே இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்லிக்கிறாரு, நான் யாரு, நான் மரித்து போன ஆண்டவர் இல்ல, நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நீ என்ன செய்யாத, பயப்படாத. அது மட்டுமல்ல, அநேகர் என்ன செய்வாங்க, காவலில் என்ன செய்வான், போடுவான். 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். இந்த 10 நாட்கள் என்று சொல்லுகிறதை வேத பண்டிதர்கள் சபையை உபத்திரவப்படுத்தின 10 ரோம பேரரசர்களை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேருங்க, 10 ரோமாபுரியை ஆண்ட அரசர்கள் சபையை என்ன செஞ்சாங்க, உபத்திரவப்படுத்தினாங்க. அதைத்தான் இங்கே ஆவியானவர் சொல்றாரு. எத்தனை நாட்கள், 10 நாட்கள் நீங்கள் என்ன செய்வீங்க, உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இது ஆங்கில பைபிளில் ஃபெய்த்ஃபுல் அன்டு டெத் அப்படின்னா மரணத்துக்கு உண்மையாயிரு இருக்கும் ஆங்கில பைபிளில். இதில் ஆங்கில பைபிளில் மரண பரியந்தம் இல்லை, மரணம் வரும், அந்த மரணத்துக்கு எப்படி இரு, உண்மையாயிரு, நான் உனக்கு என்ன செய்வேன், ஜீவ கிரீடத்தை தருவேன். அதுதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த நீதியின் கிரீடம் என்ன செய்யப்பட போகிறது, அருளப்பட போகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு மரணம் வரும், ஆனா மரணம் வந்தால் நீ எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். அருமையானவர்களே, ஆதி நாட்களிலே விசுவாசிகள் மரணம் வந்தாலும் ஆண்டவரை உண்மையா என்ன செய்தார்கள், என்ன செஞ்சாங்க, பின்பற்றினார்கள். இன்றைக்கு அநேக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தடையாயிருக்கிற அநேக தேசங்களிலே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனால இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்கள், மரண தண்டனை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மரண பரியந்தம் எப்படி இரு, உண்மையாயிரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் உபத்திரவங்கள் வரும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவரை விட்டு பின்மாறுகிறாங்க.
ஆண்டவருக்கு உண்மையாக இராமல் போய்விடுகிறார்கள். அப்படி உண்மையாக இராமல் போகிறதுனால தங்கள் கிரீடத்தை என்ன செஞ்சிடறாங்க, இழந்து விடுகிறார்கள். ஒரு அது நடந்ததா இல்லாட்ட ஒரு ஓமையாக சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நாட்டில் 10 பேர் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்படும் போது அது பயங்கரமான குளிரான ஒரு தேசம். மாலை நேரத்தில் ஒரு குளத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. தூரத்தில் ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்தில் நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. இரவு நெருங்க நெருங்க அந்த தண்ணீர் என்ன செய்யும், -டிகிரிக்கு போயிடும். அப்போ அந்த தண்ணீர் இருக்கும் விரைச்சி என்ன செஞ்சிருவாங்க, இறந்து போயிடுவாங்க. இதை இந்த தண்டனை நிறைவேற்றுகிறதற்கு கொஞ்சம் பேர் போர் வீரர்கள்லாம் அந்த கட்டடத்தில் உட்காந்து குளிர் காய்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 10 பேர் தண்ணியில் நின்று அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த போர் வீரர் சொல்கிறாங்க, நீங்கள் இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுதளிச்சுட்டு வந்து கரைக்கு வந்தீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து என்ன செய்யலாம், நெருப்பில் குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. முதலாவது ஆள் அப்படியே தண்ணியில் விரைச்சி அப்படியே கீழே சாயிறான். என்ன ஆகுது, உயிர் போகுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு போர் வீரன் அவனுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அவன் தண்ணீரில் அப்படியே சாயிறான். ஒரு கிரீடம் வந்து அவன் தலைமையில் என்ன செய்யுது, அப்படி உட்காருது. அவன் அப்படி மேலே போகிறான். இந்த வீரன் பார்க்கிறான். அடுத்து 2வது மனிதன் அப்படியே சாயிறான். இன்னொரு கிரீடம் வந்து என்ன செய்யுது, அவன் தலையில் வந்து அப்படியே அமர்ந்து மேலே போயிடறான். 3வது, 4வது, 9வது அந்த ஆள் என்ன செய்கிறான், அப்படியே சாயிறான். அப்படியே உயிர் போகிறது. ஒரு கிரீடம் வந்து தலையின் மேல் என்ன செய்கிறது. 10வது ஆள் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்து அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மேலே இருந்து ஒரு கிரீடம் வருது, திரும்ப மேலே போயிடுது. வருது, திரும்ப என்ன செய்யுது, மேலே போகுது. இவன் பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன சம்பவிக்குன்னு அவனுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த கிரீடம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது. இந்த தண்ணிக்குள்ளே இருந்தவன், ஐயோ எனக்கு இயேசு வேண்டாம், நான் வந்து கரைக்கு வந்துடுறேன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து அந்த நெருப்பு கருகில் உட்கார்றான். ஆனால் அந்த கிரீடம் அப்படி மெதுவாக மேலே போகுது. இதை பார்த்து கொண்டு அந்த வீரன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், போய் தண்ணியில் என்ன செஞ்சிட்டான், குதிச்சிட்டான். குதித்த உடனே அவன் தண்ணியில் இருக்கிறான். ஒரு நேரம் வருகிறது, அவன் என்ன செய்கிறான், இயேசுவை விசுவாசித்து கிரீடத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போயிட்டான். அப்போ மரண பரியந்தம் நீ முந்தினோர் என்ன ஆயிடுவாங்க, பிந்தினோர் ஆயிடுவாங்க. ஆனால் பிந்தினோர் என்ன ஆயிடுவாங்க, முந்தினோராய் கிரீடத்தை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பெரிய காரியம் இல்லை, ரட்சிக்கப்படுறது பெரிய காரியம் இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கிறது பெரிய காரியம் இல்லை, அபிஷேகம் பெற பெரிய. ஆனால் முடிவு பரியந்தம் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். ஒன்று நம்முடைய தலை மண்ணில் சாயணும், இல்லைன்னா ஆண்டவருடைய வருகை வரணும். அது வரைக்கும் நாம் உண்மையாக இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுப்பாரு, ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ இந்த சபை நீ ஒன்றும் பயப்படாத, நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், உன் ஆண்டவர் நான் ஜீவனோடு இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்கரேஜ் பண்ணி சொல்கிறாரு. நீ மரண பரியந்தம். இந்த வார்த்தை வந்து அன்றைக்கு இருந்த சபைக்கும் பொருந்தும். நான் சொன்ன மாதிரி எல்லா காலத்தில் இருக்கிற சபைக்கும் பொருந்தும். எல்லா காலத்திலையும் இதே போல் உபத்திரவப்படுகிற சபைகள் இந்த நூற்றாண்டுலையும் இருக்குது. இந்த நூற்றாண்டுலையும் என்ன செய்கிறாங்க, உபத்திரவப்படுகிற, சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாத இடத்துல ஜனங்கள்
தங்கள் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு சபையிலையும் உபத்திரவப்பட்ட விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால நிறைய பேர் குடும்பத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டுக்கிறாங்க, நிறைய பேர் சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டுக்கிறாங்க, நிறைய பேர் அலுவலகத்தில் பலவிதமான நிந்தைகள், கேலி, பரியாசம், இதெல்லாம் அலுவலகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எதனால்? இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால. அருமையானூர்லே அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கும் நிறைய விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. முதலாவது அந்த சபைக்கு பொருந்தும். அடுத்தாப்புல இன்றைக்கும் இதே போல் சிமிர்னா மாதிரி உபத்திரவத்தில் இருக்கிற சபைகள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சபையிலையும் இந்த சிமிர்னாவை போல உபத்திரவப்படுகிற, கீறப்படுகிற, அருமையானூரிலே வேதனை கிறிஸ்துவுக்காக, எதுக்காக? கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிற வாழ்க்கை, நான் மரித்தாலும் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, உனக்கு நான் என்ன கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஒரு காரியம் சொல்வார். வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது என்னது? இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணத்தினால் என்ன செய்யப்படுவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நித்தியமான நரகத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரராக உன்னை என்ன செய்வேன், மாற்றுவேன். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு எது சேதப்படுத்தாது? இரண்டாம் மரணம். இல்லாவிட்டால் நித்திய ஆக்கினையிலிருந்து அவர் என்ன செய்யப்படுகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். இது சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு செய்தி. அருமையானவர்களே, இந்த செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் அநேக சமயத்தில் ஆண்டவருக்காக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்காக நமக்கு என்ன வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். எல்லா நாளுமே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய் அப்படிங்கிறதே இருக்காது. அடுத்து என்ன வரும்? கிறிஸ்துவுக்காக பாடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களும் என்ன செய்யும், வரும். உபத்திரவத்தை தாங்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரும். அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இன்றைக்கு அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோமானால் எந்த விதமான உபத்திரவும் நமக்கு வராது, எந்த விதமான கஷ்டமும் நமக்கு வராது என்று அநேகர் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கஷ்டமே வராதுன்னு யோசித்து ஆண்டவர்கிட்ட வந்தவங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அதை அவங்க எதிர்பாராதனால என்ன பண்ணிடுறாங்க, பின்வாங்கி போகிறார்கள். அடுத்தாப்புல இன்னொரு முக்கியமான காரியம், இந்த சபையின் செய்தியை பார்க்கும்போது இதில் ஒரு விசேஷமான காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு?
இந்த சபையில ஆண்டவர் ஒரு குறையும் சொல்லலை இல்லையா? முதல் சபையில் என்ன சொன்னாரு? நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். ஆனா இந்த சபையில் என்ன சொல்லலை? ஒரு குறையும் சொல்லலை. அப்ப இந்த சபை உபத்திரவப்படுகிற சபையா இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக நிறைவான சபையா இருந்தது. எப்படி இருந்ததுங்க? சொல்லுங்க. ஆமா, உபத்திரவப்பட்டது உண்மைதான், தரித்திரத்தில் இருந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்துச்சு? நிறைவான சபையா இருந்தது. ஆகவே இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரலாம், கஷ்டம் வரலாம், எது வந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும்? நிறைவுள்ளவர்களாக. ஆண்டவருடைய பார்வையில் நாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சபையானது ஒரு உபத்திரவப்படுகிற சபை. இந்த சபையிலே ஆண்டவர் ஒரு குறையும் காணவில்லை. மற்ற சபைகளை பார்க்கும்போது அந்த சபைகளை குறித்து நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, சிமிர்னா சபையை போல எங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் தாங்கள் மரண பரியந்தம் உமக்காய் உண்மையாயிருக்க உதவி செய்யப்பா. எத்தனையோ பேர் எங்களோட இருந்தவங்கெல்லாம் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்ததை பார்த்து விலகி போயிட்டாங்கப்பா. ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் விலகி போகாமல் இருந்தோம். இனிமேல் மரண பரியந்தம் உண்மையாயிருக்க, உண்மையாய் பின்பற்ற எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது எங்களால் முடியாது, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்கள் எங்களுக்கு பலன் தரணும் ஆண்டவரே. எங்கள் மாம்ச பலத்தினாலே நாங்கள் நிற்க முடியாதுப்பா. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரத்தில் கேட்போமா? இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் உபத்திரவப்பட்டுக்கிட்டு இருந்தா, துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தா பயப்படாதீங்க. உங்களை போல தான் சிமிர்னா சபையும் இருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். சிமிர்னாவே, நான் கூட இருக்கிறேன். உன்னோடு இருக்கிறவர் மரித்து போன தெய்வம் அல்ல, ஜீவனோடு இருக்கிற தெய்வம். நான் உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன். ஒன்றும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது அவை உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆறுகளை குறித்தும் அக்கினியை குறித்து நீ பயப்படாத, அவைகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சோதனைகள் உன்னை அழிப்பதற்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிமிர்னா சபையை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உலகத்தின் பார்வையிலே ஒரு தரித்திரத்தையும் உபத்திரவத்தையும் அனுபவிக்கிற சபையாயிருந்தாலும் உம்முடைய பார்வையிலே அலங்காரமான ஐஸ்வர்யமுள்ள சபையாய் உம்முடைய கண்கள் கண்டதையா. உலக பிரகாரமான சொத்துக்களை காட்டிலும் ஆவிக்குரிய அலங்காரம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆண்டவரே, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை மட்பாண்டங்களில் பெற்ற சபையாக இருந்தது என்று சொன்னீங்கப்பா. அதே போல இந்த உலகத்தின் காரியங்களை தரித்திரராக இருந்தாலும் பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை எங்களுக்குள்ளே தாங்கப்பா. பரலோகத்தின் ஐஸ்வர்யங்கள் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவர். உலக பிரகார பார்வையிலே நாங்கள் தரித்திரராக இருந்தாலும் உம்முடைய பார்வையிலே பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த நாளிலையும் யார் யாரெல்லாம் உம்முடைய வார்த்தை நிமித்தம் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேசங்களிலே, எத்தனையோ நாடுகளிலே, இந்தியாவின் எத்தனையோ மாநிலங்களிலேயும் கூட ஆண்டவரே, சிமிர்னா சபையை போல வேதனைப்படுகிற, கீறப்படுகிற சபைகள் உண்டப்பா. ஒவ்வொரு சபையிலும் இதே போல விசுவாசிகள் உண்டு ஆண்டவரே. எங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் ஜீவ கிரீடம் தரத்தக்கதாக முடிவு வரைந்தும் சாட்சியாக இருக்க ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.